இன்னைக்கு நீ மட்டும் தன்னம் தனியாக இருக்கிறாய், அவரும் விட்டுட்டு போயிட்டாருல அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துகிறார்கள். ஆள் தெரியவில்லை, ஆரவாரம் தெரியவில்லை, கை குழந்தையோடு தன்னம் தனியாக நிற்கிறார்கள். வரலாறுகள் சொல்கிறது, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கை குழந்தையை பக்கத்தில் உள்ள வயதான பெண்மணிகளிடம் கொடுத்துவிட்டு தாவா பணியை மார்க்க அழைப்பாளராக அபிசீனியாவிலே மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் என்று. என்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அபு சுஃபியான் அவர்களுடைய மகள். அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் கடுமையான இஸ்லாமிய எதிர்ப்பு இருந்த நேரத்தில் அபு சுஃபியான் மக்காவுடைய காஃபிர்களின் தலைவர். அந்த நேரத்தில் உம்மு ஹபீபா அவங்களுக்கு இஸ்லாம் பிடிச்சு போகுது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை தாண்டி யாரையும் நான் வணங்க மாட்டேன். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்பதை உளமாற உணர்ந்து கொள்கிறார்கள். இந்த மக்கால இருந்தா கண்டிப்பாக என்னால் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது, எப்படியாவது நான் மக்கால இருந்து நாடு கடந்து போக வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். தந்தை ஒரு பக்கம் பெரிய ஒரு பிரமுகர், பெரிய ஒரு ஆளு, இவரை கடந்து நாம் வெளியே செல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இரவு மட்டும் பயணத்தை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை அப்படி இப்படி எல்லாம் உம்மு ஹபீபா அவர்களும் அவர்களுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றவரும் எப்படி எல்லாமோ எங்க அபிசீனியா போறாங்க. அபிசீனியா போய் அந்த இடத்துல ஆள் தெரியாத, ஊர் தெரியாத, பெயர் தெரியாத இடத்துல அல்லாஹ்க்கு அப்புறம் கணவனை நம்பி என்ன பண்ணாங்க, வாராங்க. கணவனை நம்பி வந்து ஒரு நாள் பிள்ளையும் பிறக்குது. ஊருக்கு வந்த உடனே அடுத்து தூங்குவாங்க. தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல எப்படி கண்ணியமான முகமாக தன்னுடைய கணவருடைய முகம் காட்டப்பட்டதோ நாய் வடிவில் அவர்களுடைய கணவருடைய முகம் காட்டப்படுது. இவங்களுக்கு ஒரே படபடப்பு, என்ன நம்ம கணவருடைய முகம் நாய் வடிவில் காட்டப்படுகிறது அப்படின்னு எழும்பி பார்க்கும் பொழுது விஷயம் கேள்விப்படுகிறார்கள். கணவர் வந்த மார்க்கத்திற்கே, வந்த மதத்திற்கே திரும்ப போயிட்டாரு, அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்கிற தகவல் அந்த பெண்மணிக்கு கிடைக்கிறது. ஊரெல்லாம் ஏளனம் செய்யறாங்க, அவரை நம்பி போனியே, இன்னைக்கு நீ மட்டும் தன்னம் தனியாக இருக்கிறாய், அவரும் விட்டுட்டு போயிட்டாருல அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துகிறார்கள். ஆள் தெரியவில்லை, ஆரவாரம் தெரியவில்லை, கை குழந்தையோடு தன்னம் தனியாக நிற்கிறார்கள். வரலாறுகள் சொல்கிறது, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கை குழந்தையை பக்கத்தில் உள்ள வயதான பெண்மணிகளிடம் கொடுத்துவிட்டு தாவா பணியை மார்க்க அழைப்பாளராக அபிசீனியாவிலே மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் என்று. என்ன மாதிரியான கல்வி, என்ன மாதிரியான ஒரு உணர்வு இஸ்லாம் ஊட்டி இருக்கிறது என்று மட்டும் பாருங்கள். கணவனை இழந்தாலும் சரி, யாரை இழந்தாலும் சரி, சொத்தை இழந்தாலும், ஊரை இழந்தாலும், தகப்பனை இழந்தாலும், தாயை இழந்தாலும் எனக்கு இஸ்லாம் என்கிற ஒன்று இருக்கிறது. இந்த ஒன்னே ஒன்று மட்டும் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு போதுமானது என்கிற அடித்தளம் அந்த பெண்மணியினுடைய உள்ளத்திலே உதிக்கப்படுகிறது, புதைக்கப்படுகிறது. அந்த பெண்மணி ஹதீஸ்களை அறிவித்த பெண்களிலே 3வது பெண்மணியாக இடம் பிடிக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா, தாவாக்கு கணவர் விடல, குடும்பம் ஒத்துழைக்கல, பிள்ளைங்க இருக்குது. இதை எல்லாமே அடித்து உடைக்கக்கூடிய வரலாறாக உம்மு ஹபீபாவுடைய வரலாறு இருக்கிறது. என்ன துன்பங்கள் இருந்தாலும் இறை உறுதி ஒன்று மட்டும் இருந்தால் தாவா பணி உறுதி என்பதை உம்மு ஹபீபாவுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. எனவே என் அருமை மாணவ செல்வங்களே, நாம் எந்த கல்வியை கற்றோமோ அந்த கல்வியை மற்றவர்களுக்கு நாம் கற்பிப்போம். நாம் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியமாக, நம்முடைய பெற்றோர்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வாரிசுகளாக நாம் இருக்க வேண்டும்.